கமிஷன் கட்டிங் பணம் மணி துட்டு தான் அண்ணாமலை ஸ்டைல். அதுதான் அமர் பிரசாத் ரெட்டி வச்சிருந்தார், போய் வாங்கிட்டு வந்துரு. அண்ணாமலைக்கு அத்தனை பேரும் கப்பம் கட்டினார்கள். இதில் செந்தில் பாலாஜி கட்டவில்லை. 471 நாள் சிறைக்கு போனார். ஏன் நேரு பக்கமே அண்ணாமலை போகலை, வேலுமணி பக்கம் போகல, மூர்த்தி பக்கம் போகல? தமிழ்நாட்டில் எங்கே நடந்தாலும் 1% மூர்த்தி கொடுத்துடணும். அதாவது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருக்கு 1% கேட்டே வாங்குறான். ஓட்டு போட்ட மக்களை துரத்தி அடிப்பதற்கு துரத்தி அடிச்சானுங்க டிஆர் பாலுடைய குண்டர்கள். மன்னார்குடி பக்கம் போய் எலெக்ஷன் நிற்க சொல்லுங்க. அண்ணாமலையுடைய மச்சான் செங்கல் தொழிற்சாலை, அண்ணாமலையார் பிரிக்ஸ், அதுக்கு மண் எங்கிருந்து போகுது? துரைமுருகன் டிபார்ட்மெண்ட் போகுது. அந்த பக்கம் போகவே மாட்டார். ஊழலே கிடையாது. எங்க துரைமுருகன் ஊழல் கிடையாது, ஏவா வேல்ட்டு ஊழல் கிடையாது, நேருட்ட ஊழல் கிடையாது, அண்ணாதிமுக வேலுமணிட்டு ஊழல் கிடையாது, தங்கமணிட்டு ஊழல் கிடையாது. எல்லா கப்பத்தை கொடுத்துட்டான் அண்ணாமலை. கட்சியை வளர்க்க சொன்னால் அவர் தன்னை வளர்த்து கொண்டார். கட்சியை வளர்க்காம தன்னை வளர்த்து கொண்டால் இதுதான் பாஜகவுக்கு அண்ணா மேலே உள்ள கோபம். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். என்ன நடக்குது சார்? அண்ணாமலை அவர்களுக்கும் டிஆர் பாலுவுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த பனிப்போர் மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. என்னன்னா, அண்ணாமலை அவர்களை குறுக்கு விசாரணை செய்ததாக அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன நடந்திருக்கு சார்? இல்லை, திமுக அமைச்சர்கள் அத்தனை பேருமே அண்ணாமலை அதிகாரத்தில் இருந்த பொழுது, அண்ணாமலை பிஎல் சந்தோஷுக்கு நெருக்கமாக இருந்த பொழுது, பிஎல் சந்தோஷ் பாஜகவிற்கு உத்தரவு போடுகிற ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய செயலாளராக இருந்த பொழுது அண்ணாமலைக்கு அத்தனை பேரும் கப்பம் கட்டினார்கள். இதில் செந்தில் பாலாஜி கட்டவில்லை. 471 நாள் சிறைக்கு போனார். டிஆர் பாலு அண்ணாமலைக்கு கப்பம் கட்டவில்லை. அதற்காக ஒரு வழக்கு தொடுத்தார். இது கப்பல், இவரை விட பல கப்பல் வைத்திருக்கிற நேரு மீது அண்ணாமலை வழக்கே தொடுக்கவில்லை. 1,40,000 கோடி ரூபாய் இந்த 5 வருடங்களில் நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் நடந்திருக்கு. அவர் மேல் வழக்கு தொடுக்கலை. வேலுமணி மீது 234 வழக்கு இருக்கு. எங்க அறப்போர் இயக்க ஜெயராமன் பல லட்சம் கோடிகள் ஐரோப்பா நாடுகளில் முடக்கப்பட்டிருக்கு. அண்ணாமலைக்கு தெரியுமா? அண்ணாமலை பார்ட்னர், அண்ணாமலையும் வேலுமணியும் பார்ட்னர். ஏன் அவர் மீது வழக்கு தொடுக்கல? ஊழல் அற்ற நபர் அல்ல டிஆர் பாலு. சாதாரண ஒரு கார்ப்பரேஷன் ஊழியர் டிஆர் பாலு. இன்னைக்கு ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளி. இவர் மீது வழக்கு தொடுத்தது சரி. ஆனால் இன்னும் வழக்கு நிறைய பேர் மீது தொடுக்கப்பட வேண்டியது இருக்கு. அவர்களெல்லாம் கப்பம் கொடுத்து தப்பி விட்டார்கள். இவர் கப்பம் கொடுக்கவில்லை, மாட்டிக்கொண்டார். இதுதான் அண்ணாமலையினுடைய அரசியல். கப்பம் கொடுக்காதவங்க மேலதான் டிஎம்கே ஃபைல்ஸ்னு சொல்லி வெளியிடுறாங்க. அதேதான். ஏன் நேரு மேல ஊழலே இல்லையா? நீதிமன்றத்திலே ஊழல் இருக்க. 1000 கோடி ரூபாய் ஊழல் நீதிமன்றத்திலே ஊழல் இருக்க. நீதிமன்றம் நேரு மீது சொல்லி அத்தனை ஊழல் இருக்கு. ஏன் நேரு பக்கமே அண்ணாமலை போகலை, வேலுமணி பக்கம் போகல, மூர்த்தி பக்கம் போகலை? தமிழ்நாட்டில் எங்கே நடந்தாலும் 1% மூர்த்தி கொடுத்துடணும். அதாவது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருக்கு 1% கேட்டே வாங்குறான். அங்கேயே போகல அண்ணாமலை. அண்ணாமலைக்கு யாரெல்லாம் கோடிகளை கொட்டி கொடுக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் திரும்பியே பார்க்க மாட்டார். டிஆர் பாலு கொழுப்பால் செய்த உருவம். ஏன் அப்படி சொல்றீங்க? கொழுப்பால் செய்த உருவம் அப்படின்னு சொல்லி அவர் எவனையும் மதிக்கவே மாட்டார், யாரையும் மதிக்க மாட்டார். அவர் பாஜக வந்தால் பாஜக ஆதரவாக இருப்பார், காங்கிரஸ் வந்தால் டெல்லி லாபி தான் அவருக்கு. டெல்லி லாபி தான். பலாயிரம் கோடி வர்த்தகம் பண்ணக்கூடிய ஒரு நபர். அதுக்கு ஒரு பதவி வேணும், அதுக்கு தான் எம்பி பதவி. மகன் இங்கே மந்திரி. சொந்த பூர்வீக மண் உரத்த நாட்டில் ஒரு சாராய ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறார். சாராய ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கும் போது மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறான்.
எதிர்ப்பு தெரிவிக்கிற பொழுது கலெக்டர் அங்கே மக்கள்கிட்ட கருத்து கேட்க வர்றாரு ஒரு கல்யாண மண்டபத்துக்கு. இவர் ஆளுக்கு 5000 கொடுத்து ஒரு 1000 பேர் இறக்குறாரு. யார் அடிக்கிறதுக்கு? ஓட்டு போட்ட மக்களை துரத்தி அடிப்பதற்கு துரத்தி அடிச்சானுங்க டிஆர் பாலுடைய குண்டர்கள். மன்னார்குடி பக்கம் போய் எலெக்ஷன் நிற்க சொல்லுங்க. ஏன் நிற்க முடியாது அவரால்? ஆமாம், அடிவான மக்கள் ஓட்டு போடுவானா? கருத்து கேட்பில் பொதுமக்கள்ங்கிற போர்வையில் குண்டர்களை இறக்கி 1000 பேர், ஆளுக்கு 5000 ரூபா. மதுபான ஆலை வேணும்னு 1000 பேர் கேட்குறான். நம்ம இது ஒரு கேவலமான நாடு உலகத்தில். இதை இந்தியாவை போல ஒரு கேவலமான நாடு உலகத்திலே கிடையாது. எந்த நாடுகள்லையும் நீங்கள் கீழ்திசை நாடுகள்லாம் இந்தியர்களை வீட்டுக்கு விருந்துக்கே கூப்பிட மாட்டான், சாப்பாட்டுக்கு கூப்பிட மாட்டான், தெருவோடு அனுப்பிடுவான். ஏன், என்னையா காரணம்? ஒரு ஹாங்காங்கில் ஒரு நண்பர் கேட்டாரா, நாங்கள் சீனாவை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கோம், ஹாங்காங் எங்களுக்கு வேணும்னு. ஹாங்காங்கில் இருக்கிற காவல்துறையினர் ஹாங்காங்கை சார்ந்தவர்கள், ஒரு 10 தலைமுறையாக இருக்கான். அவன் எங்களை அடிக்க மாட்டேங்கிறான், சுட மாட்டேங்கிறான். ஏன்? எங்கள் மக்கள் எங்களுக்கு உரிமை கேட்குறோம். எங்கள் ஹாங்காங்கில் வாழ்ந்த நாங்கள் தனி நாடாக ஹாங்காங்கை கூட சீனாவோட சேர்த்திக்காத, பிரிட்டிஷ்காரர் பிடிச்சி வச்சுருந்தா எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை, நாங்கள் சீனர்களுக்கு அடிமையாக வாழ முடியாது, அதனால் ஹாங்காங்கை தனிச்சு கொடுன்னு கேட்குறான் எங்கே ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் ஹாங்காங் போலீஸ் அவனை அடிக்க மாட்டேங்குது, சுட மாட்டேங்குது, அவனை லத்திசார்ஜ் பண்ண மாட்டேங்குது, ஜெயிலில் போட மாட்டேங்குது. ஏன்? அவனை ஹாங்காங்காரன் தானே. ஆனால் இந்தியர்கள் அப்படி இல்லை. சொந்த மக்களை கொள்வதற்கு நீங்கள் ஆங்கிலேய படையில் சேர்ந்து ஆங்கிலேயனுக்கு உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து சொந்த மக்களையே கொண்ட நீங்கள். அவன் சொல்கிற விளக்கம் புரியுதா? சொந்த மக்களையே கொண்ட நீங்கள், ஆங்கிலேயனுக்கு அடிவருடிகள் நீங்கள், சொந்த மக்களை காட்டி கொடுத்தவர்கள், சொந்த மக்களை கூட்டி கொடுத்தவர்கள், நீங்களாம் மனுஷனாயா அப்படின்னு ஹாங்காங்கில் கேட்பான். அதே போல் டிஆர் பாலு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு வாக்களித்த மக்களை குண்டர்களை வச்சு அடித்து துரத்துறாரு. குழந்தை குட்டி கிழவையெல்லாம் ஓடுறான், மண்ணு கெட்டு போகும், நிலம் மாசடைஞ்சு போயிடும். சாராய ஆலையே வேண்டாம், சாராய ஆலை வேணும்னு கூலிப்படை வை சொந்த மக்களை அடித்து விரட்டியவர் தான் இந்த டிஆர் பாலு. இன்றைக்கி அவர் டெல்லி முகம் தமிழ்நாட்டு முகம். சாம்சாங் தொழிலாளர் பிரச்சனையில் நிர்வாகத்தோடு சேர்ந்து கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட தொழிலாளர்களை காட்டி கொடுத்தவர் தான் இந்த தொழிலாளர் துறை அமைச்சர் டிஆர் பாலுடைய மகன் டிஆர்பி ராஜா. அப்போ கப்பத்தை சரியா ஏன் துரைமுருகன் பக்கம் போல அண்ணாமலை? துரைமுருகன் அண்ணாமலையுடைய மச்சான் செங்கல் தொழிற்சாலை அண்ணாமலையார் பிரிக்ஸ், அதுக்கு மண் எங்கிருந்து போகுது? துரைமுருகன் டிபார்ட்மெண்ட்லேருந்து போகுது. அந்த பக்கம் போகவே மாட்டார். ஊழலே கிடையாது. எங்கே? துரைமுருகன் ஊழல் கிடையாது, ஏவா வேல்ட்டு ஊழல் கிடையாது, நேருட்ட ஊழல் கிடையாது, அதிமுக வேலுமணிட்ட ஊழல் கிடையாது, தங்கமணிட்ட ஊழல் கிடையாது. எல்லா கப்பத்தை கொடுத்துட்டான் அண்ணாமலைக்கு கோடிகளை கொட்டி கொடுத்து விட்டான். அந்த பக்கம் போக மாட்டார். டிஆர் பாலு சொந்த மக்களே அடித்து வரட்டுறவர். கருணாநிதி சோப்புக்குள்ளே, ஸ்டாலின் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே, அப்போ எப்படி அவர் மசங்க மோடி பேண்ட் பாக்கெட்டில், அமித்ஷா ஜட்டி பாக்கெட்டில். அப்போது இதுதான் டிஆர் பாலு கப்பம் கொடுக்கல அண்ணாமலைக்கு. அதுதான் இப்போ கோர்ட்டில் வழக்கு இருக்குது. இதை தாண்டி எந்த ரகசியமும் இல்லை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, என் மேலே தேவையில்லாத அவதூறு பரப்புகிறாங்க, நான் அவதூறு வழக்கே போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இத்தனை காலம் போடலை? உங்கள் கட்சிக்காரன் யார், நம்ம மாரிதாஸ் இப்போ சொன்னார, வேறு யாரும் சொல்லியா? உன் கட்சிக்காரன் சொன்னார. உன் கட்சிக்காரன் தான் 80 கோடி ரூபாய் இடத்த எப்படி ஆட்டையை போட்டேன்? 82 கோடி. அதனுடைய மதிப்பு 10 மடங்கு சேர்த்திங்க. எவ்வளோ கோடி? 800 கோடி. உனக்கு எப்படி நிலம் வந்தது? நீயே ஒரு கரூர்காரன் கோயம்புத்தூர் எப்படி நிலம் வந்தது? உன்னுடைய மனைவிக்கு இவ்வளோ இத்தனை 1000 கோடி வந்தது, மச்சானுக்கு எப்படி வந்தது? உன் பினாமியை பிஜேபி தோண்டி எடுக்கிறானே, வேற யாரும் தோண்டி எடுக்கல. யார்? ஓஞ்சி கட்சிக்காரன் தோண்டி எடுத்தான். உன்னை ஏன் தெருவில் தூக்கி வீசினா? உன்னை ஏன் தெருவில் தூக்கி வீசினா? உன்னை ஏன் ராத்திரி விரட்டி விட்டான்? அவதூறு. அமர் பிரசாத் ரெட்டி எங்கே? உனக்கு கமிஷன் வாங்கி கொடுத்த, கட்டிங் வாங்கி கொடுத்த அமர் பிரசாத் ரெட்டி எங்கே? இப்போ அவரை பார்க்கவே முடியல. கட்டிங் அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். அதிகாரத்தில் இருந்தார், இன்கம் டேக்ஸ் வந்தது, என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்தது, அன்னைக்கு செலவணி மோசடி வந்தது, எல்லாம் வந்தது. எங்கே மதன் ரவிச்சந்திரன்? எங்கே உன்னுடைய பினாமி? அவ சின்ன ஊட வெண்பா எங்கே?
கன்பா எங்க ஒன்றையும் காணாம. இல்ல ஏன் சின்ன வீடு வெண்பான் அப்படின்னு சொல்றேன். அப்போ சின்ன வீடு இல்லாமல் தள்ளிட்டு வந்ததா? ராத்திரி 12 மணிக்கு வந்து ஒரு பாரில் தண்ணி அடிச்சா அதுக்கு என்ன பேர் சொல்லுங்க? வெண்பாவும் உரிமை அப்படின்னு இல்லை, தனிப்பட்ட அவுத்து போட்டு ரோட்டில் நின்னா தனிப்பட்ட உரிமையா சொல்லுங்க? இதெல்லாம் தனிப்பட்ட உரிமையா? இதே முதல்ல தப்புங்க. முதல்ல அயோக்கியன்னு சொல்லி பழகணும். நீங்கள் அயோக்கியனா இருக்கிறதுனால தான் நீங்கள் அயோக்கியன்னு சொல்ல முடியல. தமிழ்நாட்டு அரசியல் அதுதான். யாரை தனிப்பட்ட இவன் அயோக்கியன். நீங்கள் ஒரு விபச்சார பெண்ணை எல்லாம் கல் எடுத்து அடிக்கிறது தேடிட்டு ஓடிட்டு போனானுங்களாம். அப்போ நபிகள் நாயகம் சொன்னார், என்னப்பா எல்லாம் ஓடுறீங்க, ஒரு விபச்சாரி அவளை அடித்தே கொல்லணும் அப்படின்னு. ஆமாம், அடித்து தான் கொல்லணும், நியாயம்தான், அதுக்கு ஒரு முறை இருக்குப்பா அப்படின்னார். என்ன? அந்த பெண்ணோடு தொடர்பு இல்லாத நபர் முதல் கல் எடுத்து அடினாராம். ஒரு பயிலும் காணமா? ஏன்? என்ன காரணம்? அவளோட தொடர்பில் இருந்த பையன். அதே போல தான் இந்த தனி மனித தாக்குதல் வேண்டான்னு சொல்கிறவன் பூரா அயோக்கிய பையன். ஏன்? இவனை ராத்திரி எங்கேயோ அடுத்த கூட்ட படுத்து கிடந்த பையன். அதனால் அரசியல் என்றால் கக்கனை அவனால் சொல்ல முடியுமா? காமராஜர் சொல்ல முடியுமா? காமராஜ கக்கத்தான் சொல்ல முடியும், கக்கனை காமராஜர் சொல்ல முடியும், ஜீவா தான் சொல்ல முடியும். இதுதான் அரசியல். கருணாநிதி வந்த பிறகுதான் மணிமொழியன் மகள், மணிமொழியன் தாயார் மர்மாம்பாள், எத்தனை கூட விஜயகுமாரி குடும்பமே கெட்டு போச்சு. அதனால் இந்த அயோக்கிய பயிலுக்கு சொல்கிற இந்த வசனத்தை இதோட கடைசியாக வச்சுக்கோங்க. தனி மனித ஒழுக்கம் என்பதுதான் மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி. பகத்சிங் அவனா சொல்ல முடியுமா? அப்போ அதுதாங்க தகுதி. அவனுக்கு ஏதாவது தனி மனித பலவீனம் இருந்ததா? தூக்கில் தொங்குனான். தூக்கில் தொங்கும் போது உடம்பெல்லாம் அவனுக்கு பூரிப்பா, உடம்பெல்லாம் சதை வச்சுதான். டாக்டர் ஆச்சரியப்பட்டு போய், என்னையா நடக்குது? இந்த நாட்டுக்காக சாக போறையா? என்னை பின்தொடர்ந்து பல பகத்சிங்கள் உருவாவான், சந்தோஷமாக இருக்குன்னு செத்து போனான். இந்த பயலுக்கு பூரா சின்ன வீடு பெரிய வீடு அடுத்து முண்டாடி தள்ளிட்டு வர போய். அதனால் இப்போ அண்ணாமலைக்கு மாமூல் வரலை, கோடிகள் கொடுக்கப்படவில்லை என்பதால் தான் டிஆர் பாலு மீது இத்தனை வன்மம். டிஆர் பாலு சேது சமுத்திர திட்டத்தில் 5000 கோடி ரூபாய் திருடியிருக்கார். அதுக்கு வழக்கு போடுங்களேன். வாஜ்பாய் அரசியல் தான் நடந்தது. வாஜ்பாய் கப்பல் துறை அமைச்சராக இருந்த பொழுதுதான் சேது சமுத்திர திட்டம் நடந்தது. தூர்வாரினார்கள் அத்தனை பணத்தை. திட்டம் அப்படிங்கிறது வந்து ராமர் பாலத்தில் பண்றாங்க. ராமர் பால சேதம் ராமரோ லட்சுமணராங்க. மக்கள் வரி பணம் தானே, அது என்ன ஆச்சுன்னு தான் கேட்காத. ராமர் இருந்தானா, லட்சுமணன் இருந்தானா, பாலம் போட்டானா, இன்ஜினியர் வந்தானா, அதுக்குள்ள நான் போக விரும்பல. மக்கள் சொத்து கொள்ளையடிக்கப்படுகிறது. அது வழக்கு போட வேண்டியதானே அண்ணாமலை? அருமையான வழக்கு அது. வேலையே நடக்காம அத்தனை பணமும். அப்போ தான் அவர் தான் கப்பல் துறை அமைச்சர். யார்? பழைய டிஆர் பாலு. அதெல்லாம் வழக்கே தவிர இத்தனை வழக்கு நிலுவையில் இருக்கிற பொழுது இது அவருக்கு கட்டிங் கமிஷன் மாமூல் பணம் மணி துட்டு மணி 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 இதுதான். இப்போ அண்ணாமலை வந்து எந்த செய்தியாக சந்திப்பாக இருந்தாலும் சரி வந்து முதல்ல வந்து நின்றுவார். ஆனால் போன வருஷம் இருந்த அண்ணாமலைக்கு இந்த வருஷம் இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்க மாதிரி தெரியுது. என்ன நடந்துட்டு இருக்குது அவருக்கு? இல்லை, அண்ணாமலையை பிஜேபியே அலிபாபாவும் 40 திருடர்கள். அந்த 40 திருடர்களே கட்டுப்படுத்த முடியல. அப்போது பாஜக ஏன் குருமூர்த்தி தூக்கி வீசுறாருன்னா, கட்சியை வளர்க்க சொன்னால் அவர் தன்னை வளர்த்து கொண்டார். கட்சியை வளர்க்காம தன்னை வளர்த்து கொண்டால். இதுதான் பாஜகவுக்கு அண்ணா மேலே உள்ள கோபம். திமுகவை அம்பலப்படுத்தியான்னா திமுகவோடு இவர் நெருக்கமாக போய்விட்டார். திமுக மந்திரிகள் அத்தனை பேரும் அவருக்கு G² மீது ஏன் வழக்கு போடலை? சாதாரண ஓட்ட டிவி வித்துட்டு இருந்த G² பாலா இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்தது? தமிழ்நாட்டில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, திருமண பக்கமெல்லாம் G². இப்படி அவர் ஓட்ட டிவி வித்துட்டு இருந்தவனுக்கு இத்தனை லட்சம் கோடி, இத்தனை ஏக்கர் நிலம் எப்படி வந்து? நமக்கு ஒரு கேள்வி வருது சார். என்னன்னா, இந்த G² பற்றி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ண போய் தான் பிடிஆர் அவர்கள் பேசினதெல்லாம் வெளியிட்டாங்க. ஆனால் மற்றபடி வேறு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆமாம், எதுவுமே நடக்கலை. ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு G² பாலா. இப்போ எங்கே திரும்பினாலும் G² நிலமாக இருக்குது, ஒன்றுமே நடக்கலை. எந்த ஊழலும் நடக்கவில்லை. ஆனால் நிலம் பூரா அவர்கிட்ட இருக்கு. அதனால் அவரை பார்த்த இடத்துல நீட்டி காலில் விழுந்து கும்பிட்டு
அவருடைய கால் பட்ட எடுத்து நெத்தியில் வச்சுக்கங்க. அதுதான் ஒன்றுமே நடக்கலை. செஞ்சிருக்கு நாளையிலேருந்து. இல்ல ஒண்ணுமே நடக்கலன்னா அண்ணாமலை வந்து எந்த ஒரு ஆதாரமும் வெளியிடல, அதுக்கப்புறம் எந்த ஆதாரமும் வெளியிட. ஏங்க அண்ணாமலை அங்க கட்டிங் வாங்கியிருப்பார், வேற என்ன? கமிஷன் கட்டிங், பணம், மணி, துட்டு, இதுதான் அண்ணாமலை ஸ்டைல். அதுதான் அமர் பிரசாத் ரெட்டி வச்சிருந்தார், போய் வாங்கிட்டு வந்துரு. இதுதான் அரசியல். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல வந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.